இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய குப்பை பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலமாக பார்த்துருக்கோம். எங்கே பார்த்தாலும் குப்பை மேலா இருக்கு. நான் குப்பைன்ற விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த மழை காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குப்பைகள் எந்த இடத்துல கொட்டி இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொசுக்களாக இருக்கணும், அசுத்தமான அந்த நீரின் மூலியமா வந்து நிறைய நோய்கள் பரவக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல வந்து அந்த மக்காத குப்பைகளை வந்து கொட்டி வச்சிருக்காங்க. அந்த குப்பையில வந்து மக்காத குப்பையை பயன்படுத்துறது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். ஏன்னா யாரு சொன்னாலும் யாரும் வந்து அந்த விஷயத்தை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா குப்பை என்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா, மக்கக்கூடிய குப்பையை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா அந்த குப்பை வந்து மக்கிரும், சீக்கிரமா மக்கிரும். அந்த பொருள் வந்து அது இருக்கிற இடமே தரம் தெரியாம போயிடும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல என்ன பொருள் யூஸ் பண்ணியிருந்தாங்க, எல்லாமே மரத்தாலான பொருள் யூஸ் பண்ணியிருந்தாங்க, காகித பொருள் யூஸ் பண்ணியிருந்தாங்க, அது மக்கி போயிடும். இப்போ எல்லாமே வந்து பிளாஸ்டிக்கான பொருட்கள் யூஸ் பண்ணுறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அந்த பொருட்கள் வந்து சீக்கிரம் மக்களும் இல்லை. அதெல்லாம் பார்த்தா இந்த கேரி பேக் விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு நடவடிக்கை சரியான முறையில் எடுக்கிறது இல்லை தான் சொல்லுவேன். கேரி பேக் வந்து விற்காதீங்க, அதை வந்து பயன்படுத்தாதீங்க, பொதுமக்களுக்கு சொல்றதை பார்த்தீங்கன்னா அதை பயன்பாட்டை வந்து நீங்க நிறுத்திட்டீங்கன்னா அது வந்து பயன்பாட்டுக்கு வராது. பார்த்தீங்கன்னா அது உற்பத்தியை நீங்க நிறுத்திட்டீங்கன்னா பயன்பாட்டுக்கு வராது. இதே அந்த கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. ஹலோ எவ்ரிவன், ஐ எம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரளா மாநிலத்தை பத்தி வந்து சிலருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு சில விஷயம் தெரியாம இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா கேரளா மாநிலம் சொன்ன உடனே என்ன ஞாபகம் வரும் பாத்தீங்கன்னா, இயற்கை சூழலும் அந்த இயற்கையான காற்றும் அந்த அங்க இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகள் தான் ஞாபகம் வரும். ஏன்னா அந்த இயற்கை மாறாத அந்த இருக்கக்கூடிய கட்டடங்கள், ஏன்னா இயற்கை சூழலை அழிக்காத அந்த கட்டடங்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருக்கும். அருமையான முறையில் வந்து கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேரளா மாநிலம் செஞ்ச ஒரு கேவலமான விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள பாத்தீங்கன்னா, கேரளா மாநிலத்திலிருந்து கழிவு பொருட்கள் வந்திருக்கு. எங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்க இறைச்சியுடைய அந்த கழிவா இருக்கட்டும், இந்த மருத்துவ கழிவா இருக்கட்டும், இது வந்து அவங்க பயன்படுத்திட்டு அவங்க மாநிலத்துக்குள்ள வந்து கொட்டிட்டா தப்பு இல்லை. இப்போ நாம சாப்பிடுற பொருட்களுடைய கழிவு வந்து நம்மளுடைய வீட்டுக்குள்ள வச்சுட்டு அது சுகாதார பணியாளர்கிட்ட கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. அதுதான் இருக்கக்கூடிய விஷயம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மாநிலத்துல பயன்படுத்திய பொருட்களினுடைய கழிவு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கோவை, கன்னியாகுமரி, நெல்லை அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கழிவு பொருட்களை இங்கே வரைக்கும் வர வச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயமா தெரியுது பார்த்தீங்களா. ஏன்னா நீங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்களை கழிவு தமிழ்நாட்டில் வந்து டப் பண்றது ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயமா தெரியுது. இதற்கு பார்த்தீங்கன்னா 200 லாரிகள், ஒரு லாரி 2 லாரிங்க, 200 லாரிகள்ல பார்த்தீங்கன்னா அந்த கழிவு பொருட்களை வந்து நெல்லையில் இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட ஊராட்சிகள் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா அந்த மொத்தம் மலைமலையா கொட்டி வச்சிருக்காங்க அந்த குப்பைகள்லாம் நீங்க பார்க்கலாம். ஏன்னா எந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல கேரளான்ற ஒரு நாடு வந்து நல்ல ஒரு நாடா இருக்கு, நல்ல ஒரு மாநிலமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கும்போது இவங்க செய்யக்கூடிய இந்த விஷயம் வந்து ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயமா இருக்கு. பாத்தீங்களா, நாம நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு மற்றவங்களை கேவலப்படுத்துறது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். ஏன்னா ஒரு விஷயத்த நீங்க வந்து பயன்படுத்தலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, மக்கக்கூடிய குப்பையை மட்டும்தான் நீங்க வந்து பயன்படுத்தணும், மக்காத பொருட்களை நீங்க பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரலாம். அதை விட்டுட்டு நீங்க இந்த மாதிரி வந்து நாம பயன்படுத்தக்கூடிய அந்த மருத்துவ கழிவா இருக்கட்டும், அந்த கழிவை எடுத்துட்டு போயிட்டு வேற மாநிலத்துல போடுறது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். பாத்தீங்கன்னா இதுக்கு தமிழ்நாடு அரசு வந்து நடவடிக்கை எடுத்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, மத்திய சுகாதார வாரியத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. தமிழ்நாடு சுகாதார வாரியம் அவங்க வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து இவங்க வந்து இந்த இடத்துல வந்து அவங்க குப்பையை கொட்டிட்டு இருக்காங்க, இது வந்து கொட்டக்கூடாது, இது வந்து ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து அந்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. அது என்ன பண்ணியிருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்க வந்து கேரளா மாநிலத்திற்கு ஒரு செமையான ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, 3 நாட்கள் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 3 நாள்ல வந்து நீங்க அங்க இருக்கக்கூடிய அந்த கழிவு பொருட்களை மொத்தம் வந்து நீங்க வந்து அகற்றணும். இதை அகற்றிட்டு நீங்க வந்து மறுபடியும் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா இது வந்து இப்போதைக்கு வந்து நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ வந்து அவங்க அதை அகற்றணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது அவங்களும் அகற்றிட்டாங்க. இல்லை மறுபடியும் வந்து போட மாட்டாங்கன்னு சொல்லி என்ன கேரண்டி இருக்கு? கொஞ்சம் வந்து நீங்க சிந்திக்கணும். கேரளாவில் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நட்போடு இருக்கக்கூடிய நாம வந்து இந்த மாதிரியான விஷயம், கேவலமான விஷயம் செஞ்சு வந்து பிரிவினை ஏற்படுத்தக்கூடாது. ஏன்னா கழிவு பொருட்கள் என்பதே வந்து பாத்தீங்கன்னா அது மக்கக்கூடிய விஷயமா இருந்தா மக்கிரும் சீக்கிரமா, மக்காத விஷயமா இருந்தா சீக்கிரம் மக்காது. ஏன்னா அதுக்கு வந்து நீங்க கவர்மெண்ட் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொருளை பயன்படுத்தணும்னா இந்த பொருள் வந்து எத்தனை நாள் மக்கும், இந்த மக்கக்கூடிய பொருட்களை வந்து நீங்க கவர்மெண்ட் மூலியமா வந்து பொதுமக்களுக்கு போய் சேர்க்கணும். அதை விட்டுட்டு காசு கமிஷன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான கேவலமான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இதை வந்து எந்த முறையில் எடுத்துட்டு போறதுன்னு தெரியல.
இதை பற்றியான உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எதற்காக இந்த ஒரு விஷயத்த பேசணும்னா, நான் கேரளான்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு ஊர், நல்லா பிடிச்சிருக்கும், நிறைய பேர் போயிருப்பீங்க. ஆனால் அதனுடைய இரண்டாவது முகம் தான் இது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய கழிவு பொருட்களை வந்து அவங்களுடைய ஊர்ல போடாம நம்மளுடைய ஊர் வந்து கெட்டு போயிடும்னு சொல்லிட்டு வேற மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளா மாநிலம், இங்க இருக்கக்கூடிய கேரளா மாநிலத்திலிருந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து அவங்க குப்பையை போடுறது நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும் சொல்லுங்க? இது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம். இதை பற்றியான உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.